குடிதழுவி கோலோச்சி மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. ஒரு குடினா மக்கள். அந்த மக்கள் அடி பாதாளத்தில் நிற்கிறதுக்கு தமிழ்நாடு தான் ஒரு சாட்சி. இந்த மக்கள் மிகப்பெரிய அடி பாதாளத்துக்கு நிற்கிறதுக்கு முக்கியமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி. அதை வழிநடத்துகிற ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு. இந்த ஒரு 4-5 நாட்களா தொடர்ச்சியா நம்முடைய அன்பு தம்பி அஜித் குமாருடைய அந்த கஸ்டோடியல் டெத்து, இதுதான் பெரிய ஒரு வைரல் பிரச்சனையாகவும் உரிய நீதி பெற்று தர வேண்டும் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இந்த கோரிக்கை நடைபெறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைய முதல்ல அமுக்கி அப்படியே மண்ணுக்குள்ள புதைக்க பார்க்கும்போது அதை தூக்கி வெளியே கொண்டு வந்து வீசிய கட்சி திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. அதுல யாராலும் மறுக்க தெரிவிக்க முடியாது. அதோட பல்வேறு இயக்கங்களும் நின்றுச்சு. அதுல அன்பு தம்பி நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பிரிவா இருக்கக்கூடிய ஆவராங்கடு கார்த்திக் ராஜா, அவருடைய பணியாற்றிய நாம் தமிழர் கட்சி உறவுகள், அடுத்து கார்த்திக் ராஜான்னு இன்னொரு தம்பி இருந்தாப்புல. அந்த பையனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு, கூடவே இருந்தவர் அவர் தான். அடுத்து கணேஷ்குமார் ஒரு வழக்கறிஞர். இதோட சேர்த்து தொடர்ச்சியா இங்க பல்வேறு இயக்கங்கள் நின்றுக்குச்சு. அதுல இருமாப்பா கொண்டு நின்று காம்ப்ரமைஸ் ஆகாம நின்று படை திரட்டி நின்ற இயக்கம் நாம் தமிழர் கட்சி. அது யாராலையும் மறுக்க முடியாது. இந்த நிலையில தான் லாக்அப் டெத், கஸ்டோடியல் டெத். என்ன அஜித் குமாருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை லாக்அப் டெத்தா? 1947 இருந்து ஆங்கில ஏகாதிபத்தியம் போனது பிறகு ஆங்கில ஆட்சியின் கீழ் வந்த இந்த காக்கி சட்டை அபிஷியலா 5000 பேரை கொண்டிருக்கான். அன்அபிஷியலா 2000 பேரை கொண்டு எடுத்திருக்கான். எத்தனை படுகொலை நடந்திருக்கு தெரியுமா? எந்த படுகொலைக்கு இங்க இந்த நாள் வரை தீர்வு இல்ல. இப்ப ரீசெண்டா இருந்த நம்முடைய அண்ணன் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு கூட சர்வதேச பிரச்சனையா போச்சு. 4 ஆண்டாச்சு, இன்னும் நீதி கிடைக்கல. அப்ப 1947 இருந்து இந்த இருக்க 2025 வரை இவ்வளவு படுகொலை காவல்துறையால் நடத்தப்பட்டிருக்குன்னா, அந்த 1970 இருந்து 80 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய லாக்அப் கஸ்டோடியல் டெத் இருக்கு தெரியுமா? அதுல பெண்களுக்கு சொல்லவே முடியாத கற்பழிப்பு மரணங்கள், காவல் நிலையங்கள் முழுக்க கற்பழிப்பு மரணங்கள் தொடர்ச்சியா 1970 இருந்து 80 வரை கூட்டிட்டு வர பெண்களை கூட்டு போய் கற்பழிச்சிருவான். ஏன்னு கேட்க நாதி இருக்காது. இப்ப இருக்க மாதிரி சோசியல் மீடியாவோ அப்ப இருக்கிற மாதிரி எந்த ஒரு தகவல் தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது. பெண்களை கூட்டி போய் காவல் நிலையத்தில் தமிழ்நாடு காவல்துறை கற்பழிச்ச வழக்குகள் எண்ணிரடங்காக இருக்குது. இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு இயக்கங்களுக்கு வழி இல்லை. ஆனா ஒரு இயக்கம் கிளம்புச்சு. அது யாரு? எப்படி நாம் தமிழர் இயக்கம் உருவானதோ அது போல அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு விடுதலை படை இயக்கம் கிளம்புச்சு. புத்தூர் காவல் நிலையத்தில் நடக்கிற தாக்குதலை அடைச்சான், காவல் நிலையத்தை உடைச்சான், இருக்கிற காவலர்களை கொன்று குவிச்சான். அந்த தமிழ்நாடு விடுதலை படையினுடைய கதாநாயகன் தாண்டா ஐயா புலவர் கலிய பெருமாள். அதுக்கு தாண்டா அண்ணன் செந்தமிழன் சீமா நாளைக்கு நூற்றாண்டு விழா எடுக்கிறாரு. அதுக்கு தான் அன்னைக்கு பேசுவார். அண்ணனோட இடி முழக்கம் அங்க இருக்கு. அந்த தமிழ்நாடு விடுதலை படையினுடைய காட்ஃபாதர் யாரு? புலவர் கலிய பெருமாள். அந்த கலிய பெருமாள் வழி வந்த மாபெரும் தலைவன் யாரு? தமிழ்நாடு விடுதலை படை இந்த தமிழ் தேசிய தலைவன் யாரு? தோழர் தமிழரசன். இவர்கள் என்னைக்கு அணிதிரண்டார்களோ அன்னைக்கு தான் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் அத்தனையுமே என்னாச்சு? கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. பயந்தான், நடுங்குனா, பல்வேறு இயக்கங்கள் ஒன்று கூடிச்சு. அது போல இந்த சமகாலகட்டத்தில் இப்ப நடக்கிற லாக்அப் டெத்தா இருக்கட்டும், கஸ்டோடியல் டெத்தா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற திராவிட அரசு, திராவிட காவல்துறை யாருக்கு பயப்படுறான்? நாம் தமிழர் கட்சிக்கு பயப்படுறான். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரிதான், எந்த வகையில் தான் இவர்கள் பிரபாகரன் வழி வந்தவர்கள், இவர்கள் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான் அப்படின்னு நின்றுதான் இன்னைக்கு பயப்படுறான். மூடி மறைக்க பாக்குறானுங்க திருட்டு அயோக்கிய பயிலுவ. இந்த ஆட்சியின் கீழே மட்டும் 31 லாக்அப் டெத்து, 31 கஸ்டோடியல் டெத்து. அதுல 2021 திராவிட மாடல் ஆட்சியான பிறகு 11 பேர்.
2022ல 15 பேர், 2023ல 8 பேர், 2024ல 11 பேர், மொத்தம் 31 லாக்அப் டெத் நடத்திருக்கான். இந்த 31 லாக்அப் டெத்ல அஜித் குமாருடைய இப்போதைக்கு உள்ள விஷயம். இதுல எந்த ஐஏஎஸ் அதிகாரியும், எந்த ஐஎஃப்எஸ் அதிகாரியும், எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் மாற்றத வரலாறே கிடையாது. ஆனா உத்தரவு போடுறது இந்த ஐஏஎஸ் இந்த ஐபிஎஸ் தான் உத்தரவு போடுவான். இந்த உத்தரவு போடுற அதிகாரிகள் எல்லாருமே தப்பிச்சுக்கிடுவான், தப்பிச்சு போய்கிட்டே இருப்பான். இவனை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த அதிகாரியாவது, எந்த ஐஏஎஸ் அதிகாரியாவது ஐஏஎஸ் அதிகாரி மாட்டிருக்கனா? இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப பிராங்காவே சொல்லுவோம். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பகைச்சிக்கிட்டு கொடுத்துட்டான். இந்த KN நேருடைய அந்த தம்பி ராமஜெயம் கூட கொலை செய்யப்பட்டார். இவங்க அதிகாரத்தில் இருந்து கூட அவங்களை கண்டுபிடிக்க முடியல. பல்வேறு இயக்கங்களுக்காக இந்த காவல்துறை, இந்த ஐபிஎஸ் அதிகாரியை எதிர்த்து போராடிய ஐயா சங்கர சுப்புடைய மகனையே இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான், ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் கொண்டு தூக்கி போட்டாங்க. அந்த வழக்கு இப்பவும் விசாரணையில் இருக்கு, எவனையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியோட வர்க்கம் இருக்கு பாருங்க, இவங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது. இவங்க பண்ற தப்ப யாரும் தண்டிக்கவே முடியாது. இவங்க ஒரு வானளாவியான அதிகாரம் படைத்த கோட்டை. இந்த கோட்டையை நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உடைக்கும். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிற மமதை உடைச்சே தீரணும். ஏனென்று சொன்னால் நீங்க எடுத்த உடனே இந்த 4 காவலர்கள் 5 காவலர்கள் இவன்லாம் அம்பு, இந்த அம்பை பேசி நமக்கு ஒரு பயனுமே இல்லை. இவன்லாம் அம்புடா, பாவண்டா இவனுங்க. இவங்க அம்பு, இவனுக்கு அம்பு ஏதி ஆறு அந்த நிக்கிதா பத்தி யாரு வாய திறக்கல. யாரா நிக்கிதா? யாரு நிக்கிதா? அவள் பத்தி பேசணுமாக்கு அன்பு தம்பி அஜித் குமாரோட படுகொலையினுடைய சூத்திரக்காரி அவளை வெளியே கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு 2 நாளா நிக்கிதா பத்தி தான் ஊடக செய்திய தொடர்ச்சியா திருமங்கல காவல் நிலையம், அதே காவல் நிலையம் 65 லட்சம் ஊழல் பண்ணிருக்கா. எப்படி? எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், விஓக்கு உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன், எனக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் பழக்கம் இருக்காங்க, இவங்க மூலம் நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அப்பாவி நிறைய பேரோட காசை கைவிட்டு வாங்கி அந்த குடும்பத்தையே தெருவில் வச்சிருக்கா. தெருவில் நிறுத்தியவளை ஒரு நாளும் இந்த காவல்துறை கைது செய்யப்படல. அந்த நிக்கிதா எப்படிடா வந்து 10 பவுன் நகையை தொலைப்பா? எப்படி தொலைப்பா? தொலைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா? வெறும் 500 ரூபா பிரச்சனை. அதுல ஈகோ பிரச்சனை ஆயிருச்சு. இந்த பிரச்சனையில நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீ எனக்கிட்டே மோதிக்கிட்டியான்னு. இதுதான் வெரி சிம்பிள். இதை நோக்கிய நகரல எவனுமே. ஆனா அடுத்து 8ஆம் தேதி ஒட்டுமொத்த நீதிமன்றமும் நிக்கிதா நோக்கி தான் நிக்கு. நீங்க வேணா பாருங்க, அதை நாம் தமிழர் வழக்கறிஞர் பிரிவு உரக்க சொல்லுவோம். நிக்கிதாவோட போனு எந்த ஐஏஎஸ், எந்த ஐபிஎஸ், எந்த டிஎஸ்பி, இந்த கால் டீடைல்ஸ் எடுத்தாலே போதும்டா, அக்யூஸ் யாரும் தெரியும். இதுக்கு தாண்டா நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து நீதியரசர் உங்கள்கிட்ட ஒப்படைக்காம நீதியரசிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இன்னொன்னு, எடுத்த உடனே சிபிசிஐடி, எடுத்த உடனே சிபிஐ, எடுத்த உடனே உயர்கொண்ட நீதிபதி. யாரு வேணுங்களா? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இவன் தான் பல்வேறு துறைகளை நிக்கிறான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் சிபிஐ டைரக்டரா இருப்பான், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் ஒரு துறை டைரக்டரா இருப்பான், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் இருப்பான். இவனுங்களை வழக்க விசாரிச்சா எப்படா நீதி வரும்? இந்த மாதிரி பிரச்சனைக்கு தொடர்ச்சியா நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காவல்துறை செய்யக்கூடிய அட்டுழியங்களை, காவல்துறை பண்ணக்கூடிய கஸ்டோடி டெத்துகளை விசாரிக்கின்ற தனி ஒரு குழு அமைக்கணும். இந்த காவல்துறைக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் இந்த அட்டுழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த துறை தான் அவர்களுக்கு என்ன பண்ணணும், கண்காணிக்கப்படணும். எப்படி நீதித்துறை ஒரு தனி குழுவா, காவல்துறை ஒரு தனி குழுவா, வருவாய்த்துறை ஒரு தனி குழுவா, அப்படி இருக்குது போல காவல்துறை அட்டுழியங்களை நாம் சொல்ல வேண்டும் என்றால் தனி குழு அமைக்கப்பட வேண்டும். குறைந்தபட்ச நீதி கிடைக்கும், குறைந்தபட்ச நீதி. அப்ப தொடர்ச்சியா இங்க நடக்க பிரச்சனைகளை இங்க யாரோ ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவரை ஏன் நம்ம பேசணும்? நம்ம எவ்வளவு பெரிய கட்சி, நம்ம யாரோட மோதுறோம்? நம்ம பெரிய கருப்பனை கூட பேசக்கூடாது, நேரு கூட பேசக்கூடாது. நம்ம மோதுறது ஸ்டாலினோட. அவரை பேசு. யாரோ ஒரு மாறன் சேரன் கோரன் சொல்லிட்டு அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர்லாம் நம்ம கட்சிக்கு ஆளா?
நான் சொல்றேன், ஒரு போற இடத்துல போற ஒரு தூசு அது. அதை போய் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை நடத்த வந்த மாபெரும் பிரபாகரனுடைய வாரிசு நம்ம. ஆயுத வழியை விட்டுட்டு பேனா வழியில அரசியல் வழி தேர்வு செய்யற அண்ணன் செந்தமிழன் தீமானோட தம்பிக்கணுங்க. இந்த ஆளுகளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் இந்த சிவகங்கை முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு, குறிப்பா திருப்போணத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எந்த மக்கள் பிரச்சனையும் பண்றதுல 35 வருஷம் ஆச்சு. இந்த மனுஷன் திருப்போணத்துக்கு ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டு கூட இந்த ஆள் கட்டி கொடுக்கல. இவெல்லாம் ஒரு தலைவன் சொல்லி இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்குன்னா தூக்கி வேசு விடுறதுல, டவுசரை கலட்டிட்டு அடிக்கிறதுல. திருப்போணத்துல பேருந்து நிலையத்தை கொண்டு வராத ஈலாம் ஒரு ஆளு, உனக்குலாம் ஒரு கட்சி, நீலாம் ஒரு மக்கள் தலைவன், உனக்குலாம் நாங்க பேசணும், நீ பேசுறதுக்குலாம் எனக்கு ஆளு, உன் ஸ்டாலின் உங்க அப்பனை ஓட விடுற கட்சி தான் நாங்க. நீலாம் என் கெண்டக்கால் ரோமத்து கூட கிடையாதுடா. அதனால என்னை விட அதிகமா பேசக்கூடிய அன்பு